நீ எனக்காக மிகுந்த முயற்சி செய்ததற்கு நன்றி. நான் எங்கு தொடங்க வேண்டும்? எல்லாமே மிகவும் ருசியாக இருக்கிறது. இந்த கேக் மிகவும் குழுக்களாக இருக்கிறது. ஒரு துண்டு எடு. ரொம்ப பிரகாசமானது, மேலும் உள்ளே சாறு அபாரமாக உள்ளது. இப்போது இந்த எலுமிச்சை கேக். வாவ், இதை முயற்சிப்போம். இதன் உள்ளே தேன் உள்ளது. எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இது மிகவும் ருசியானது. வா வாவ், என்ன ஒரு அழகான இளஞ்சிவப்பு கேக். ஓ, இதற்குள் என்ன இருக்கிறது? ஓ, இது திரவ சௌராசர் போல தெரிகிறது. நானும் ஒரு பபிள் உடைக்க முடியும். நான் முடிவெடுத்தேன். இது மிகவும் சுவையாக உள்ளது. ஜானிஸ், நீ வென்று விட்டாய். இது மிகவும் சரியான கேக். ஆம், வெற்றி எனக்கு மற்றும் உடனடியாக எனக்கே. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது எனக்கு ஜிங்கர் பிரெட் வீடு வேண்டும். அதை எனக்காக செய்வீர்களா? நான் அதை போல் இதுவரை செய்யவில்லை. அதை முயற்சிக்கலாம். ஓ, தேன், நிச்சயமாக பாட்டி அதை செய்து விடுவார். ஆஹா, இது எளிதாகவே இருக்கிறது. தேவையான வடிவங்களை வெட்ட ஆரம்பிக்க வேண்டும். நாம் ஒரு வீடு உருவாக்க வேண்டியிருக்கும் இல்லையா? முக்கியமான விஷயம் என்னவென்றால் அனைத்து கூறுகளையும் பின் சேர்க்கும்படி சரியாக வெட்ட வேண்டும். இப்போது அதை குக்கருக்குள் அனுப்புகிறோம். தேவையான வெப்பநிலையை உருவாக்குகிறோம். பாட்டி, என்னதான் நீ செஞ்சிருக்க? இனிப்புகளை செய்யாமல் இருக்க முடிவு செய்தேன். இன்று என் பேத்திக்கு போதும் காய்கறிகளை கொண்டு ஒரு ஆரோக்கியமான வீடு செய்வேன். என் பராமரிப்பை அவள் பாராட்டுவாள். 2 வெத்தலகு பாலாடை பந்துகளை எடுத்துக்கொள்வோம். அதை ஒரு சாதலில் வைக்கலாம். இப்போது அதை ஒரு புட்டில் சாதலின் மீது பரப்பலாம். அடுத்தது புரோக்கோலியை பரப்புங்கள். அதன் பிறகு கேரட்டுகளை மற்றும் வெள்ளரிக்காய். புரோக்கோலி ஒரு பச்சை வேலியாக இருக்கலாம். வாவ், அபாரமாக. அந்த குக்கிராமத்தில் உண்மையான வீடு போல திகழ்கிறது. அழகு. நன்றாக சென்று கொண்டிருக்கிறேன். TUCI எடுத்துக்கொள்வோம். கிராக்கர்கள், இது எனக்கு தேவையானது. கிராக்கர்கள் நுடல்லாவில் தோய்த்துக் கொள்ளுங்கள். மிகவும் ஓட்டி போயிருப்பதால் நான் 2 கிராக்கர்களையும் ஒன்றாக இணைக்க முடிகிறது. இதிலிருந்து ஒரு வீட்டை கட்டுகிறோம். இது வேலை செய்தது. இதை பாருங்கள். இப்பொழுது அதனை மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிப்போம். எவ்வளவு குழப்பமானது! ஓ, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு யோசனை வந்தது. மிதமான தீவை பற்ற வைத்து மார்ஷ்மெல்லோக்களை உருகச் செய்ய. ஆஹா, எவ்வளவு சக்தி மிக்கதும் வேகமுள்ளதுமாக உள்ளது. ஐயோ, இப்போது என் வீடு தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ தவறாகி சென்றது. நாம பார்க்கிற மற்றும் ஜானிஸை காப்பாற்றணும். ஜிஞ்சர் பிரெட் கொண்டு ஒரு கார் உருவாக்கலாம். பார்த்து எது நடந்தது என்று தெரிஞ்சு கொள்வோம். ஓ, சற்றுமா அதை மேசையில வைப்போம். அதுல அடிச்ச அப்பகாகத்தை சேர்ப்போம். ஜானிஸை திசாகிடு. நீங்கள் உண்மையிலானவரா? விசிறி கிரீம் உதவுமா? நன்றி. ஓ, பரவாயில்லை. தீயை அணைத்து விடுங்கள். நன்றி சமையலர், நீங்கள் எனது ஆபத்தை காப்பதரே. ஆசல் பூழையில் அது போடுவோம். இப்போ அலங்கரிப்போம். வனிலா கிளேஸோடு தொடங்கலாம். குறிப்பா சில ஸ்கிட்டில்ஸ் சேர்ப்போம். உள்ளது. பாருங்க. இப்படி லாலிபாப்களால் அலங்கரிக்கவும் இறுதி தொடுதலை வண்ண தூவல் ஆகும். எவ்வளவு அழகானது! ஓ மாய்! எல்லோரும் தயார்தானே? அருமை. அப்போ ஜென்னாவிற்கு எங்கள் வீடுகளை ஓசோ சிக்கனத்திலே காட்டு. வாவ் வாவ், எவ்வளவு குளுலா! இவை காய்கறிகளா? ஓ சரி, நாம் போகலாம். இந்த வீட்டில் நிச்சயமாக ஏதோ தவறு இருக்கிறது. விசித்திரமாக இருக்கிறது. இந்த வீடு மிகவும் மோசமாக உள்ளது. நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. என்னுடன் என்னை சுற்றி இருக்கின்றது என் பாட்டி. ஒரு காய்கறி வீடு. அது பிரகாசமாகவும் பசுமையாகவும் தெரிகிறது. கொஞ்சம் முயற்சிக்கலாம். அப்படி இருக்கிறதா? அது அருவருப்பாக இருக்கிறது. காய்கறிகள் எனக்கு பிடிக்காது. இந்த ஊதியில வெற்றி வீடு எனக்காக சமையல்காரரால் தயார் செய்யப்பட்டது. வாவ், அதுவே நான் விரும்பியது. அதை முயற்சிப்போம். இங்கே மிகவும் நல்ல பொருள்கள் உள்ளன. கதவினால் தொடங்கலாம். அது சுவையாக தெரிகிறது. ஆஹா, எவ்வளவு நல்லது! எனக்கு மிகவும் பிடிக்கும். சமையல்காரர், வெற்றி உங்களுடையது. இது ஃப்ரோஸ்மா இருக்க முடியாது. இப்போ எனக்கு ஒன்னு புர்கர் வேணும். சுவாதிஷ்டமான புர்கர் யாரு செஞ்சு தருவாங்க? மாமிசம் தேவை. உப்பு மற்றும் மிளகு சேர்க்கவும். நாங்கள் அப்படியே இந்த மாம்சத்தை வறுக்கலாம். அப்படியா? நான் துவங்குகிறேன். நீ சரியான பாட்டியோட தப்பா விளையாடி. நான் உங்களை பர்கர் செய்ய கத்து கொடுப்பேன். எனக்கு ஒரு பிளெண்டர் தேவைப்படும். அனைத்தையும் ஒற்றுமையான திரவமாக அடிக்கவும். ஓ, இது மோசமாக இல்ல. இப்போ கொஞ்சம் மாவு மற்றும் மிளகு அனைத்தையும் நன்றாக
நன்றாக கலக்கவும். அருமை. இப்ப எல்லாத்தையும் தோசை கல்லில் வைக்கலாம். அத கொஞ்சம் வறுக்க விடு. லின்சே என்ன செய்து கொண்டிருப்பாளோ என நினைக்கிறேன். ஓ, நீங்கள் சமையல் செய்கிறீர்களா? நான் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை, ஆனால் மாக்டொனால்ட்ஸ் குழந்தை எனக்கு உதவக்கூடு. அதை கொஞ்சம் மேம்படுத்துவோம். சில உருளைக்கிழங்கு, அதற்கு பிறகு சில மேக்நகெட்ஸ், அதை மேலே சீஸ் சாஸ் மற்றும் கெட்சப் சேர்ப்போம். இப்போது சில மர்மலேட் புழுக்கள் மற்றும் சாக்லேட், மார்ஷ்மெல்லோக்கள் மற்றும் நுடலா கண்டிப்பாக. மேலும் ஒரு பன் மேல் என்ன அற்புதமாக உள்ளது. ஓ அது புரியவில்லை. நான் எனது கர்ஃபு இருக்கணும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஓ, அந்த சீஸ் ஊராகிறது பாருங்கள். எவ்வளவு சதை பிந்தியது. வெள்ள தக்காளியை கனிப்பாக வெட்டவும். அப்புறம் கேரட், சாம்பர்ஸ், காய்கறி புழு கடவுள் போற்றுபவராக இருப்பீர்கள். சுறா உருண்டையை வை. இப்போது எல்லா காய்கறிகளையும் விட்டு மேலே பனை வை. எடு செல்லம். ஓ, இப்போது மிகவும் சுவையான பர்கரை தீர்மானிக்க வேண்டும். நான் எங்கே இருந்து தொடங்குவது என்று கூட தெரியவில்லை. ஆம், அந்த பர்கரை பாருங்கள். செஃபிடம் இருந்து அது வெகுவாக சுவையாகவும் சாறு அதிகமாகவும் உள்ளது. ஆம், அருமை. எனக்கு அது பிடித்து விட்டது. இந்த பர்கர் பற்றி என்ன? இது ப்ரோக்கோலியா? காய்கறிகளும் போல இருக்கின்றன. ஆனால் நான் இது முயற்சிக்கிறேன். ஓ இல்ல, இதெல்லாம் காய்கறிகள். அது எனக்கு பிடிக்கல. நல்லதியா, எதிர்பார்க்கப்படாதது. சரி, வாருங்கள். முயற்சி செய்யுங்கள். ஆனால் மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. நான் இன்னும் வேண்டுகிறேன். நீ வெற்றி பெற்றவள் சகோதரி. ஆம், நான் அதை செய்தேன். எனக்கு வாழ்த்துகள். இதோ உங்க முதல் பணி. என்ன? எனக்கு புரியல. கடல் தீம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. கற்பனைக்கு நிறைய இடம் இருக்கிறது. நான் பல நிறங்கள் கொண்ட அடுக்குகளின் வண்ணமயமான கேக்கை சமைப்பேன். முக்கியமாக எல்லா அடுக்குகளையும் கிரீம் சீஸால் அடிக்க வேண்டும். அதனால் கேக் இன்னும் சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். மிகவும் சிறப்பு. இப்போது இனிக்கும் பொருளை கிரீமில் சேர்க்கவும். அந்த பெரி கிரீம் குழந்தைக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஆஹா, கடல் நீர் போன்ற நீல நிறமும் அழகான அலை கொண்ட அணைக்கையாக பிணை. அது போலவே அதை கேக்குக்கு கலந்து பரப்புங்கள். இதோ வேவி அறுசுவை பிஸ்கட் எடுத்துக்கொள்வோமா? மனசாய் அவற்றை நசுக்குங்கள். மன்னிக்கும் பாட்டி, எனக்கு உதவுங்கள். ஓஹோ, சமையல்காரரே, அமைதியாயிருங்கள். அது சரியே. ஆழமாக சுவாசியுங்கள். என் குழப்பம் எப்போதும் மிக்சரை ஆன் செய்யும் போது தோன்றுகிறது. சரி, குழந்தைக்காக ஒரே கேசமாக ஒரு சுவையான உணவை பார்ப்பதே இப்போது என் பணி. முதலில் நான் ஒரு ஆமையின் வயிற்றுடன் தோல் மற்றும் தேனீ கொலையை உருவாக்குவேன். இப்போது திராட்சைகளை மற்றும் இன்னும் பல வெரிசாமு பழங்கள். அருமை. இப்போது கடல் ஆமை மொத்தத்தின் இரண்டாவது பாதியிலிருந்து ஓர் உரிமை வெட்ட முடியும். அது ஆயிற்று. பாருங்கள், முன்னால் சில கைகள் சேர்ப்போம். இது போல். இது என் ஆமை. வாவ், நீ ஒரு மேத பாட்டி. சரி, நீ சரி. நானும் வேலைக்கு செல்ல வேண்டும். சரி, இப்போது என் சகோதரிக்காக மேந்தையிலிருந்து மகிழ்ச்சியூட்டும் விஷயங்களை செய்வதற்கான நேரம் இதோ. ஓ, எவ்வளவு இனிமையானது. எனக்கு உண்மையிலேயே இது பிடிக்கும். காத்திரு. நல்ல ஒரு மொத்தம் செய்வது அவசியம். இதன் மூலம் ஏதேனும் செய்ய இது வசதியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மெல்லுங்கள்.
ஓ ஐயோ இல்ல வைரமம். ஓ வாங்கோ பாட்டி. இப்போது இந்த பால்குமை கம்களை உபயோகித்து நான் அழகான ஒக்டோபஸ் செய்யலாம். ஓ எனது டிஓஜி பாதிக்கப்பட்டு இப்போதே எனக்கு கொஞ்சம் பொடி சேர்க்கணும். இது எளிதா இருக்கும். வாவ், நல்லா இருக்குது. என்னுடையதா? இதோ தயார். பாருங்கள் பாட்டி, எனது ஆமணக்கு எப்படி உள்ளது? ஓ இது ஒரு விதமான புளிப்பு. சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இது உண்மையான சுறா மீனா? மூதாட்டி பாவம். ஆம், என் அழுக்கு தான் தேசி- சிறந்தது. இந்த சுறாவின் தலை மீது வைக்கலாம். நான் தயார். பாட்டி சரி, சாப்பாடு ருசியா இருக்கு. வாவ், எவ்வளவு அழகான பொருட்கள். இது சுறா மீனா? காத்திருக்கவும். ஓ இது கிரீம். வாவ், இது ஒரு கேக் சுறா. வாவ், இது உண்மையானது போல தோன்றுகிறது. ஆஹா, சமையல்காரரே, நீங்கள் தங்களை குறைவாக மதித்துள்ளீர்கள். இது ரொம்ப சுவையானதா இருக்குது. ரொம்ப அழகாகவும் இருக்குது. மேலும் இது ஒரு வானவில் கேக். வந்தாபா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது அழகானதும் சுவையானதும். இப்போது நான் இந்த அழகான ஆமை பத்திரிகையை முயற்சிக்க போறேன். சரி, எனக்கு கவசம் தேவையில்லை. ஓ ஆனால் உள்ளீடு எனது பிடித்த தர்பூசணி. மிகவும் சர்க்கரையாக இருக்கிறது. நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஆஹா, இது ஒரு ஆக்டோபஸ் தானா? ஓ இது என்னால எசையப்பட்டது. இது ஏன் இவ்வளவு ஓட்டுகிறது? இஷ், அருவருப்பு. இவையே உமிழவா என்றும் எனக்கு கூறாதே. சரி பாட்டி லென்ஸ், உண்மையா? ஓ நன்றி செல்லமே. ஹோரே, வணக்கம். பிரின்ஸ்கர் மோட்ரிங்கிறது. பிரபஞ்ச எனக்கு ஒரு சாண்ட்விச் பண்ணி கொடு. நீ எச்ஹரிக் செய்வாய் என எனக்கு நிச்சயம் தெரியும். ஆம், நான் ஒரு இனிப்பானதை செய்வேன். முதலில் என் ஜவ்வை ஒரு கிண்ணத்தில் ஊறுக்க வேண்டும். நான் பிங்க் நிற ஜவ்வை பயன்படுத்துவேன். என் பிளேம் பர்னர்கள் ஒரு கிண்ணத்தில் சிந்தலை உருக வைக்கிறது. மைலி, இது பாதுகாப்பாக இல்லை. குறைந்தபட்சம் ஹெல்மெட் போட்டுக்கொள். சரி, அது மேல். நன்றி பாட்டி, நான் திறம்பரமாக முடிக்கிறேன். இந்த பொம்மை ஏற்கனவே உருகிவிட்டது. எங்களுக்கு அளவுகள் கிடைக்கின்றன. அதை ஒரு தட்டில் வைத்து சில அடுக்குகளை செய்வோம். இது மிகவும் ருசியாக இருக்கும். என் சாண்ட்விச் தயார். இது என்ன? உண்மையாகவே சுவாரஸ்யமான கருத்து. நான் சீஸ் அரைக்கின்றேன். அதை அழகாகவும் பல வகையான வண்ணங்களுடன் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். இயற்கை காய்கறி நிறங்களை பயன்படுத்தலாம். பச்சை பரோகோலி, சிவப்பு தக்காளி. மிகச் சிறப்பு. ஹூ, இனி சிறிது ரொட்டி தேவை. நீங்கள் நம்புகிறீர்களா? சரியானது. மூளையின் உள்ளே சீஸ் சேர்க்கவும். எல்லாவற்றையும் ஒரு டாஸ்டரில் வைக்கிறேன். ஓ, இது என்ன? மன்னிக்கவும், உங்களை பயமுறுத்த நினைக்கவில்லை பாட்டி. இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன். இந்த வெள்ளரிக்காயை துண்டுகளாக்க வேண்டும். அப்போதும் ஒரு தக்காளி. ஏன்ஹாம், அதற்கு மேலே கேட்சப் ஊற்றுதல். போட்டு ஹாமில் இருந்து செய்யப்பட்ட நாக்குகளை செலுத்தி ஆலிவ் கண்ணுகளை இடுகிறேன். ஆம், ஓ பெரியம்மா, ஓ மிகவும் நன்றி. கிரட்ஜ், நீ என்னையும் என் சாண்ட்விச்சையும் காப்பாத்தினே. ஓ, இங்கே ஒரு சாண்ட்விச் பாம்பு இருக்கிறதா? இதன் சுவை சுமார்தான், ஆனாலும் பரவாயில்லை. வாவ், ஒரு பூவா? அங்கே சீஸ் இருக்கிறது. There is serendipity குர்ஷ்வேக்கர்டே. இது ஹாஷின் ருசியா இருக்கிறது. நன்றி. இதுவென்ன? எந்த மாதிரியான சிறப்புடன் வாபில்ஸ்?
இது என்னில் ஆச்சரியம். இது சுவைப்பான். நானும் பூசணிக்குழி தான் உருவாக்க முடியும். ருசியானதும் சுவாரஸ்யமானதும். மைலியே வெற்றியாளன். ஓ, நீ சரியஸா? நன்றி ப்ரோ.